அடுத்த மேல் படிப்பு என்ன படிக்கலாம்? இந்த கோர்சஸ் மட்டும் படிச்சுட்டா உடனே நமக்கு வேலை கிடைச்சிருமானா அது கிடையாது. 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு உயர்கல்வி என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என பல்வேறு கனவுகளோடு காத்திருக்கக்கூடிய +2 முடித்த மாணவ மாணவிகள் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, இது ஒரு டிரான்சிஷன் பீரியட், ஒரு முக்கியமான தருணம். ஆம், பள்ளி படிப்பை முடித்துவிட்டு நீங்கள் கல்லூரியில் உயர்கல்வி படிப்பதற்காக எண்ணற்ற கனவுகளோடு காத்திருப்பீர்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களிடம் நிறைய கேள்விகள் இருக்கலாம். என்ன படிக்கிறது, எங்க படிக்கிறது, என்ன படிச்சா என்ன வேலை கிடைக்கும்? உங்களது அனைத்து வினாக்களுக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக நம் அரங்கத்திலே இதோ 2 வல்லுநர்கள் இருக்கிறார்கள். முதலாவதாக முனைவர் ஸ்டீஃபன். வணக்கம் சார், வெல்கம். அடுத்ததா யங் அண்ட் எனர்ஜெட்டிக் நீங்க பார்க்கக்கூடிய மிஸ்டர் பிரின்ஸ்லி சாலமன். வணக்கம் சாலமன் சார், வணக்கம். அன்பு நண்பர்களே, நீங்கள் ஆர்ட்ஸ் கோர்ஸ் எடுக்கலாமா, சயின்ஸ் எடுக்கலாமா, அல்லது காமர்ஸ் எடுக்கலாமா, கன்வென்ஷனல் கோர்சஸ் எடுக்கலாமா, உங்களுக்கான தெளிவுகளை இப்பொழுது கொடுக்க போறாங்க. முதலாவதாக நம்ம சயின்ஸ்ல இருந்தே தொடங்கிடுவோம். நம்மளுடைய டாக்டர் ஸ்டீஃபன் இருக்கிறாங்க. வணக்கம் சார், மீண்டும் ஒரு முறை. சயின்ஸ் கோர்சஸ்ல கன்வென்ஷனல் கோர்சஸ், அதாவது கோர் கோர்சஸ், அதை பத்தின லிஸ்ட் கொடுத்துட்டு சார், ஏன் அதை கன்வென்ஷனல் கோர்சஸ் சூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கொடுங்க சார். இந்த கன்வென்ஷன் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டா எல்லாருக்கும் முதல்ல சொல்ல வர்றது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்ஸ், பிஎஸ்சி பயாலஜிங்கிறது கிடையாது, ஸ்வாலஜி அண்ட் பாட்டனி. இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக கன்வென்ஷனல் கோர்சஸ் நம்ம சயின்ஸை பொறுத்த மட்டும். இது போக நிறையா கோர்சஸ் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி ஜியாலஜி, அதே மாதிரி பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது போக கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் இருக்குது. இந்த மாதிரி சில கோர்சஸ், பிஎஸ்சி ஃபிஷரி சயின்ஸ், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், இதெல்லாம் கூட இந்த கோர்சஸ்லாம் கூட கன்வென்ஷனல் கோர்ஸ். இந்த கோர்சஸ் மட்டும் படிச்சுட்டா உடனே நமக்கு வேலை கிடைச்சிருமானா அது கிடையாது. இது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல், நம்மளுடைய ஒரு பர்டிகுலர் துறையுடைய சம்பந்தப்பட்ட நாலேஜை பெருக்கிக்கிறதுக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன், அதுதான் இந்த இது. ஸோ இது பிஎஸ்சி முடித்தோடனே வேலை கிடைக்குமானா இல்லை, பிஎஸ்சி இஸ் அ ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனுக்கு அடுத்து இந்த கோர்ஸ் படித்தா எதுக்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனால எடுத்த உடனே பேசிக் கோர்ஸ் படித்தோடனே வேலை கிடைக்குங்கிறத எய்ம் பண்ண வேண்டிய அவசியம். அடுத்த மேல் படிப்பு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த உரையாடலுக்கு முக்கியமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.